ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் மோமோஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யலாம். நம்ம கடைகளெல்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். அதை இன்றைக்கி வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மோமோஸ் செய்கிறதுக்கு நான் இப்போ 1 கப்பு மைதா மாவு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. நீங்கள் வந்து கோதுமை மாவில் கூட செய்யலாம். ஆனால் வந்து நீங்கள் மைதா மாவில் செஞ்சிங்கன்னா இப்போ கடைகளில் கிடைக்கிற மாதிரி மோமோஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இந்த அளவு கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. அதிகமாக தண்ணி ஆகிடக்கூடாது. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இந்த அளவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு இது மேலே கொஞ்சமாக தடவி வச்சுருங்க. மாவு நல்லா காயாமல் இருக்கும். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. மூடி வச்சிடலாம். இப்போ மோமோஸ்க்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இது கூட 2 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கலந்துருங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதையும் நல்லா ஒரு தடவை வதக்கிக்கோங்க. இப்போது இது கூடவே பொடியாக நறுக்கிற 1 கப்பு முட்டைக்கோஸை சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த அளவு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் நல்லா ஒரு தடவை கலந்துருங்க. இது கூடவே ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணுன்னா வந்து துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஒரு தடவை கலந்துருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ஒரு தடவை கலந்துருங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. காய் 2 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப வேகணும்னு தேவையில்லை. இருக்கட்டும். இப்போது இது கூட 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. அதையும் ஒரு தடவை நல்லா கலந்துருங்க. கலந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விடுங்க. இப்போது இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. சோயா சாஸ் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு டேஸ்ட்டு வரும். நீங்கள் சாஸ் சேர்க்காமல் கூட செய்யலாம். ஆனால் இது போல் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் கலந்துட்டு அவ்வளோதாங்க, ஸ்டஃபிங் ரெடி. நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். இப்போது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், மாவு நல்லா சூப்பராக சாஃப்டாக ரெடியாக இருக்குது. இப்போ இதுலேருந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ பூரிக்கு நம்ம வந்து மாவு உருட்டுவோம்ல, அந்த அளவு உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த அளவு உருட்டி வச்சுக்கோங்க. இப்போது இது போல் சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து இப்போ நம்ம வந்து பூரிக்கு எப்படி மாவு விரிப்போமோ அதே மாதிரி விரிச்சிக்கலாங்க. நான் மாவு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். மைதா மாவு தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ இதை போல் விரிச்சிட்டு இப்போ இதை போல் ஷார்ப்பாக இருக்கிற டிஃபன் பாக்ஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு அழகாகவும் வரும். போல் செஞ்சுட்டு இப்போ மிச்சம் உள்ள இந்த மாவையும் எடுத்துருங்க. அப்படியே எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் ஸ்டஃபிங் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை அப்படியே இந்த 2ஐயும் ஒன்றா சேர்த்துட்டு இந்த ஓரத்தில் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இதை போல் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு மடிப்பு இதை போல் மடிச்சுட்டே வாங்க லாஸ்ட் வரைக்கும். இதே மாதிரி மடித்து விடுங்க. இப்போ இந்த லாஸ்ட்லையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், இந்த ஷேப்லாம் வந்துடுங்க. நல்லா அழகாக இருக்குல்ல. இப்போ இதே மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாங்க.
இப்போ மோமோஸ்லாம் இதே மாதிரி எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். நான் இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு வச்சுருக்கேன், அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்த பிறகு இப்போ ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. இப்படியே இருக்கட்டும், நான் அப்புறம் காமிக்கிறேன். மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மோமோஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பக்கம் அது வந்து வேக வச்சிட்ருக்கேன். இப்போ இது அதுக்குள்ளே நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய். இப்போ ஒரு மோமோஸாக எடுத்து இதில் வச்சுக்கலாம். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டுங்க, அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் பொன்னிறம் ஆகிடுச்சுங்க. இப்போ இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கிறேன். இந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அவ்வளோதாங்க, நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இப்போது இதுவும் நல்லா வெந்துருச்சுங்க. நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை எடுத்துக்கலாம் ஒரு தட்டில். அவ்வளோதாங்க, டேஸ்டியான மோமோஸ்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சூப்பராக வந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. நம்ம கடைகள்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி வீட்டிலே இதை சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.